பிஜேபி உள்ள வந்துரும்டா, பிஜேபி உள்ள வந்துரும்டான்னு சொல்லியே உங்களெல்லாம் ஏமாத்தி ஒரு குடும்பம் இங்க சம்பாதிச்சுட்டு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 1999 இருந்து 2003 வரை நடந்த பிஜேபி கவர்மெண்ட்ல தான் அக்கா புள்ள முரசொலி மாறனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணும்னா இவங்களுக்கு பிஜேபி கூட்டணி வேணும். ஆனா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சா இது ஒரு மதவாத கூட்டணியா? சிறுபான்மையினரினுடைய நலம் காக்கும் அரசுன்னு இவங்க போடுற வேஷம்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த டிஎம்கே மினிஸ்ட்ரியில எத்தனை மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சொல்லுங்க? 22 டிஎம்கே எம்பிஸ்ல எத்தனை மைனாரிட்டி எம்பி இருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப கம்மிங்க. அது மட்டுமா, இந்த டிஎம்கே ஒரு மைனாரிட்டிக்கு கொடுத்த மிகப்பெரிய போஸ்ட் என்ன அவங்க கட்சியில? அப்படி எதுவுமே இல்லைங்க. இதுதான் சிறுபான்மையினருக்கு டிஎம்கே கொடுக்கிற மரியாதை. ஆனா அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியில இருக்கிற ஒரு உச்சபட்ச போஸ்டான அவைத்தலைவர் போஸ்ட தமிழ் மகன் உசேன் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டுமா, சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தது, ஹஜ் பயணம் போறவங்களுக்கான நிதியுதவி அதாவது 6 கோடியிலிருந்து அதை 10 கோடியை அதிகரிச்சது, சென்னையில ஹஜ் இல்லம்னு தொடங்கி ஹஜ் பயணம் போறவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறது, பள்ளிவாசலை சீரமைக்கிறதுக்கு 5 கோடி நிதி ஒதுக்குனது, பழுதடைந்த தேவாலயங்களை புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குனது, அது மட்டும் இல்லாம ஜெருசலேம் புனித பயணம் போறவங்களுக்கு நிதி ஒதுக்குனது, இப்படி பல விஷயங்களை சிறுபான்மையினருக்கு பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 10 வருஷமா நடந்த அதிமுக ஆட்சியில அமைதியா இருந்த திருப்பரங்குன்றத்துல இப்ப மட்டும் எப்படிங்க பிரச்சனை வருது? சிறுபான்மையின சமூக செயல்பாட்டாளர் ஜாகிர் ஹுசேன் அடிச்சு கொல்லப்படுறாரு. இப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லாத அரசா ஸ்டாலின் அரசு இயங்குது. அதனாலேயே நாம சூஸ் பண்ண வேண்டிய தலைவர் ஸ்டாலின் இல்ல, பதிலா சிறுபான்மையினர் இங்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஆட்சியை கொடுக்கிற, சிறுபான்மையினரோட நலனை மேம்படுத்துற எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தலில் நாம சூஸ் பண்ண வேண்டிய தலைவர்.